சில பேர் வந்து கவுன்சிலிங்ல வந்து சொல்லுவாங்க, இந்த பெண்ணை நான் தெரிந்தெடுத்ததுக்கு ரொம்ப மன வருத்தப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் இவரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதை பார்த்தாங்கன்னா, உங்க வேலையை பார்த்தாங்க, உங்க படிப்பை பார்த்தாங்க, தோற்றத்தை பார்த்தாங்க, எல்லாமே பர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி தெரிஞ்சது. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒருத்தரோட பேசுற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உங்க பணம் கூட வேணாம், உங்க வேலை ஒன்றும் பெருசு இல்லை, உங்க தோற்றம் ஒன்றும் பெருசு இல்லை, உங்க சொத்து சுகம் எதுவுமே பெருசு இல்லை, இவரோட வாழ்றதே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய உறவுகளை அது ரொம்ப பாதிக்குது. மறந்துடாதீங்க. எத்தனை நாள் இதே மாதிரி பேசி பேசி நம்முடைய உறவுகளை கொல்ல போறோம் சொல்லுங்க. வீண் வார்த்தைகளை என்னை விட்டு எடுத்து போடும், காயப்படுத்தி கெடுக்கிற வார்த்தைகள் என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. நான் 2 வார்த்தை பேசினா கூட என் உறவை மேம்படுத்தத்தக்கதாக, எங்களை நெருக்கமா கொண்டு வர்றத்தக்க வார்த்தைகளை பேசுறதுக்கு ஞானம் தாங்கப்பா. சில பேருடைய தோற்றம் ரொம்ப அழகா இருக்கு, வார்த்தைகள் ரொம்ப அருவருப்பா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க அழகுதான் எல்லாம் அப்படியே வசீகரிக்குது, எல்லாரையும் அப்படியே கவருதுன்னு. கிடையாது. அதெல்லாம் வந்து ஜனங்களை தூரத்தில் இருக்கும்போது அட்ராக்ட் பண்ணும். ஆனா ஒருத்தரை வந்து தொடர்ந்து பயணிக்க வைக்கணும்னா வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே, என் வார்த்தைகளை கொஞ்சம் சரி பண்ற கிருபை தாங்க.